வெல்கம் டு கோ டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு டேட் 1/8/2025. இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு. நம்ம கோ டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனலாக லைவ் இதுக்காக பர்பஸ்க்காக சில ஸ்ட்ராட்டஜியை லைவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே இந்த 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பைக் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி 2700 மைனஸில் முடிஞ்சிருக்கு. 10th ஸ்ட்ராட்டஜியும் சேம் ஸ்ட்ராட்டஜி தான், பட் அது ஒரு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா டே க்ளோஸ் ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4000 அரௌண்ட் மைனஸில் காட்டுது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ டேரெக்டாக போகிறோம். 24,700 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் பார்ப்போம். நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,723. ஸோ நியரஸ்ட் டு 50ன்ற ரேஞ்சில் 24,700 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். காலில் வந்து 16,000 மைனஸ் காட்டுது. 1 2 3 4 5 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. 9:20க்கு ஆரம்பித்து 11:20க்கு முடிஞ்சிருச்சு கால் சைடு. அதில் -16,000 முடிஞ்சிருக்கு. கால் சார்ட்டில் பார்ப்போம். ஸோ கால் சார்ட்டில் இங்கே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே எடுத்து 1 2 3 4 5 மல்டிப்ளேயர் இங்கே எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 11:20க்கு ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறமா அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. அதனால ஆர்டர் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஆர்டரும் எடுக்கலும் கூட. நெக்ஸ்ட்டு புட் சைட் பார்ப்போம். புட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து 13,000 ப்ளஸ் காட்டுது. அதில் எத்தனை மல்டிப்ளேயர் எடுத்துருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 மல்டிப்ளேயர் எடுத்து நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. டார்கெட் ஹிட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி 5 நிமிஷத்தில் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 9:17க்கு எடுத்து 3:05க்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மல்டிப்ளேயர் 1 2 3 4 5 6 7 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. சார்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணிப்போம். ஸோ இதான் புட் சைட் சார்ட்டு. இங்கேயே ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்திருக்கும். ஆர்டர் எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 இங்கே 7th மல்டிப்ளேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு அது டார்கெட் ஹிட் ஆகாமல் அங்கே ஆர்டர் எடுத்ததோ அங்கேருந்து 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:05 அரௌண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க் காட்டுது. இந்த இடத்துல தான் டார்கெட் புக் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,000 மைனஸ் வரைக்கும் போயிட்டு கடைசியில் முடியும் போது 2,000 ப்ளஸில் முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான மார்ஜின் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி. மினிமம் 2.5 to 3 lakhs இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட மைனஸும் பெருசு ப்ளஸும் பெருசு. மேனுவல் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி 2,000 மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு. மேனுவலாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா 25,000 மைனஸ் வரைக்கும் போயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டிக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுமான்ற ஒரு சின்ன டிசிஷன் எடுத்துகிட்டு அப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட P&L டெய்லி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடில் ஓடும். ஸோ இது 43 நாள் ஓடி இருக்குது. அதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு 30,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் இங்கே கீழே காட்டும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இதுலேயே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டோட வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கிராஃபோட போட்டு அது எவ்வளோ ட்ராடவுன் கொடுத்துருக்கு, எவ்வளோ வேல்யூவில் கட்டாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது, டே பை டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.